கியூரேட்னா என்ன மீனிங் அப்படின்னா கியூரேட்டிங் சம்ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை அழகுபடுத்துறது, ஒருத்தர் அழகுபடுத்துறது, அதான் கியூரேட்டோட மீனிங். ஸோ நார்மலாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை வச்சு தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஆன்லைன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் 2021 ஜான் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக ஒரு 1 இயர்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ஷோரூம் எங்க ஆரம்பிச்சோம். ஸோ அது வந்து வெஸ்ட் மாம்பலத்தில். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து டி நகர் வெஸ்ட் மாம்பலம் ரோட்ல தான் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சின்னது, ஒரு 20 to 20 ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஸ்டார்ட் பண்ணது தான். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3 lakhsல தான் நம்ம ஸ்டோரா நம்ம ஒரு ஆன்லைனா ஸ்டார்ட் பண்ணும்போது 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி ஆரம்பிச்சு அப்புறம் அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் வந்து இன்னைக்கு 5th அவுட்லெட்ல வந்து நிக்கிறோம். இப்போ 23ல கிட்டத்தட்ட எத்தனை பிரான்ச் இருக்கு உங்ககிட்ட? ஸோ டோட்டலா 5 ஷோரூம்ஸ் இருக்கு நமக்கு. 2021 ஜான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோரூம் வெஸ்ட் மாம்பலத்தில் ஓப்பன் பண்ணோம். செகண்ட் பிரான்ச் வந்து 2022ல ஏப்ரல் மாதிரி வந்து பெசன்ட் நகர்ல செகண்ட் அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம். ஸோ ஒரு 1.5 years கேப். அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் 6 monthsலேயே அண்ணா நகர்ல சாந்தி காலனி மெயின் ரோட்லேயே ஓப்பன் பண்ணோம். அப்புறம் 4th அவுட்லெட் வந்து நம்ம வேளச்சேரி 100 feet மெயின் ரோட் இருக்கு பாத்தீங்களா, அங்க குப்தா பவனுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்கும். அண்ட் 5th அவுட்லெட் இது வந்து மயிலாப்பூர்ல 3 months பேக் ஜூன்ல வந்து ஓப்பன் பண்ணோம். எதுவும் எடுக்காம வர ப்ராஃபிட்ஸை நம்ம வெளியே எதுவும் செலவு பண்ணாம அப்படியே ஹோல்ட் பண்ணா நம்ம அடுத்த ஸ்டோர் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க? எப்படி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்? ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரனர் மாதிரி தான் எங்க ஃபேமிலியில் நான். அதுக்கு முன்னாடி ஆண்டர்பிரனரோட ஐடியாஸோ இல்லை யாரோ ஒரு கைடன்ஸோ யாருமே கொடுக்கறது நமக்கு யாரும் இல்லை. பட் சின்ன வயசுலேருந்து இந்த ஃபேஷனில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. அதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுன்றது மட்டும் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அண்ட் பிஸ்னஸில் ஏதாவது ஒன்று பண்ணணுன்றது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். பட் நான் கார்பரேட்டில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ கார்பரேட்டில் ஒரு 3 years வந்து ஒரு கார்பரேட் ஆடிட் ஃபார்மில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே போய் ஜாயின் பண்ணது காரணமே நம்ம ஏதாவது பண்ணணும்னா நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தேவைப்படுது. நம்ம யாருக்கிட்டையும் கேட்காம நம்மளே அதை சேவிங் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே ஒரு 3 years ஒர்க் பண்ணி அங்கே வந்து சேலரியை வச்சு தான் நான் வந்து எவ்ரி மந்த் சேர்த்து ஒரு இனிஷியலாக ஒரு 3 lakhs மாதிரி இன்வெஸ்ட் பண்ணேன். ஃபேஷன் பிடிச்சிருக்குன்னு ஓகே, பட் இதில் இறங்கி ஒரு பிஸ்னஸாக ஒரு ஆண்டர்பிரினராக மாறலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஆழமாக இருந்த விஷயம் என்ன? ட்ரெஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், அவங்களோட கூடயே போயிட்டு இது நல்லா இருக்குது ட்ரை பண்ணு, இதோட இதை மேட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். அப்போ நமக்கு அது ரொம்ப சின்ன விஷயமா தெரிஞ்சு அப்புறம் கொஞ்சம் ஏஜ் வர ஓகே இது ஒரு ப்ரொஃபஷனல்லாம் இருக்குது, இது ஒரு ஸ்டைலிங்லாம் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. அப்போது அதுள்ள நான் வந்து ஒரு ஸ்டைலிங்காக உள்ளே போகணும் அப்படின்னு மாதிரி கிராஜுவேட் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஓகே, கிராஜுவேஷன் இல்லாட்டி நமக்கு இன்ட்ரெஸ்ட் தானே ரொம்ப முக்கியம்னு உள்ளே போக ஆரம்பிச்சு அப்போ ஓகே ஸ்டைலிங் மட்டும் பண்ணாமல் நம்மளே ப்ராடக்ட்ஸையும் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அங்கேருந்து தான் வர ஆரம்பிச்சு. ஆனால் ஒரு காமன் பாயிண்ட்ல என்னன்னா, ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ட்ரெஸ் வாங்குறோம்னா சில பேர் பார்கெயின் பண்ணுவாங்க. 500 ரூபாய்க்கு ஒரு சட்டை ஒரு ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வரானா, இதேடா 500 ரூபாய்க்கு வாங்கினேன் 300 ரூபாய்க்கு வாங்கலாம்டா அப்படின்னு பேரம் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு ரேட்டு கம்மியாகும். ஆக்சுவலாக ஒரு சட்டையுடைய ப்ரைஸ் என்னவா தான் இருக்கு? ஆனஸ்டாக சொல்லணும்னா நமக்கு வந்து 30 rupeesலேருந்து இப்போ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, 3000 கிடைக்குது, 30,000 கூட அதுக்கு மேலே கிடைக்குது. ஸோ ப்ராடக்ட் இதுதான் அப்படின்னு நம்ம வந்து ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணுற முடியாது. ஓகேங்களா, இப்போ எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பட்ஜெட்லேயும் இருக்கும், ஒரு ப்ரீமியம்லேயும் இருக்கும். நான் அதுதான் எப்பவுமே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னன்னா, அதுக்கான கஸ்டமர்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக அவங்கள போய் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ப்ராடக்ட் இதுதான் ஒர்த்து, இதுக்கு மேலே இதுக்கு பே பண்ணக்கூடாதுன்றது கஸ்டமருக்கு எல்லாமே தெரியும். நம்மளும் ஒரு கஸ்டமராக தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு 300 நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ தான் ப்ராடக்ட் ப்ரைஸ் இருக்குன்னா, ஒரு 300 ரூபா ப்ராடக்ட் நான் 1000 ரூபான்னு வச்சு சேல் பண்ணுறோம் அப்படின்னா இது சேல் ஆகாது, அது சேல்ஸே போகாது. ஏன்னா நம்ம கஸ்டமர் எப்பவுமே பிலீவ் பண்ணும், யாரையுமே நம்ம சீட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே இதுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, இது அது ஒர்த் கிடையாதுன்னு தெரிஞ்சிடும். அது என்ன ப்ரைஸோ அதை நார்மலாக நம்ம வச்சாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து